ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி சப்ஸ்டேஷன்னா என்ன, வாட் ஆர் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ்னு இதுக்கு முன்னே வீடியோ லெக்சரில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ யாருமே போன வீடியோ லெக்சர்லேயே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்போம். சப்ஸ்டேஷனில் வந்து வெறும் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லை, அது போக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருப்போம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பஸ் பாஸ்ன்னு பார்த்தோம். பஸ் பாஸ் என்னது, இட் இஸ் a காமன் ஜங்ஷன் ஆர் a மீட்டிங் ஜங்ஷன் பிட்வீன் தி இன்கமிங் சர்க்யூட் அண்ட் தி அவுட் கோயிங் சர்க்யூட்னு பார்த்துருப்போம். அப்புறம் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் பார்த்துருப்போம். சர்க்யூட் பிரேக்கர்ஸ் என்னது, இட் இஸ் யூஸ்ட் டு break or disconnect the circuit. Okay, so isolators பார்த்துருப்போம். isolators with earthing switch. Okay, so insulators இருக்கும். அப்புறம் surge arresters or lighting arresters சொல்லுவாங்க. அப்புறம் CTஸ்ங்கிறது current transformers, PTங்கிறது voltage transformers, அப்படி இல்லைனா potential transformers சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் CT and PT are also called as instrument transformers பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு லைன் ட்ராப் யூனிட், கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ், காம்பன்சேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ காம்பன்சேஷன் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து சீரிஸ் ரியாக்டர், ஷண்ட் ரியாக்டர், சீரிஸ் கெப்பாசிட்டர், ஷண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இதில் எங்கே வரும் அப்படின்னா காம்பன்சேஷன் எக்யூப்மெண்ட்ஸில் வரும். in order to compensate the reactive power. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், either to step up or step down the voltage levels. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸில் மெயினான இம்பார்ட்டண்டான ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் நெசசரி இன் சப்ஸ்டேஷன் ஃபார் எதுக்கு, ஃபார் ஸ்டெப்பிங் அப் ஆர் ஸ்டெப்பிங் டவுன் தி ஏசி வோல்டேஜஸ். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஸ் a device, static device which works only in AC voltage. ஓகே, ஸோ ஏசியில் மட்டும் ஒர்க் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதில் வரும் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்துருக்கோங்க பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அடியில் வர்றதா என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் either to step up or step down the AC voltage. நெக்ஸ்ட் வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸ் என்னது, இட் இஸ் a device capable of making and breaking an electric circuit under normal and abnormal conditions. Abnormal conditions என்ன, during faulty conditions. ஓகே, such as ஷார்ட் சர்க்யூட்டுங்கிறது இட் இஸ் a type of fault. ஓகே, ஸோ அப்போ ஒரு ஃபால்ட் நடக்கும்போது ஒரு சர்க்யூட்டை வந்து ஓவர் கரண்ட்டில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஓகே, ஸோ இட் கேன் ஆப்ரேட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாகவும் ஆப்ரேட் ஆகும் பை மீன்ஸ் ஆஃப் ரிலே. இது கூட நம்ம ரிலே கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிலே வந்து சென்ஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து சிக்னல் கொடுக்கும். ரிலே என்ன பண்ணும் அப்படின்னா இட் சென்சஸ் தி ஃபால்ட். ஓகே, ஸோ ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கருக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சர்க்யூட்டை வந்து ஃபால்ட்டி போர்ஷன்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு கிளியர் ஃபால்ட் கரண்ட் சேஃப்லி அண்ட் குவிக்லி. ஓகே, ஸோ அப்போ சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து இட் கேன் ஆப்ரேட் எய்தர் ஆட்டோமேட்டிக்கலி அப்படி இல்லை மேனுவலி. ஓகே, ஸோ இங்கே சர்க்யூட் பிரேக்கர்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் ரெப்ரசன்ஸ் தி ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல லைன் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் லைன். இந்த மெயின் லைன் வந்து பஸ் பாரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மெயின் லைனோட என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிடி மீன்ஸ் இட் இஸ் அ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லும்போது அதில் வந்து ஒரு பிரைமரி சைடு இருக்கும், இன்னொன்று வந்து செகண்டரி சைடு இருக்கும். ஸோ அந்த நம்ம யாருமே பார்த்துருப்போம் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ மெஷரிங் டிவைஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியை வந்து லைனில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபால்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னா லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் சர்க்யூட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைனில் வந்து அதிகமான கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ த லைன் ட்ராஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவர் கரண்ட் அப்படின்னா ஓவர்லோட் கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வந்து இந்த லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் வந்து என்ன கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ரிலே காயில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரிலே காயிலுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நார்மல் கண்டிஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் ஆகிருக்கும். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் வந்து இந்த ரிலே காயில் வந்து புஷ் பண்ணுற அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிருக்காது எப்பவும் நார்மல் கண்டிஷனில். ஸோ இந்த கான்டாக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன்லேயே இருக்கும். தட் இஸ் NO, நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்லேயே இருக்கும். இப்போது ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஃபால்ட் கண்டிஷனில் கரண்ட் வந்து எக்ஸீட் ஆகுது அப்படின்னா இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி கூட கனெக்ட் ஆகிருக்க ரிலே காயில் வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து உருவாகும். ஸோ பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் கரண்ட். ஓகே, ஸோ எக்ஸஸ் கரண்ட் இருக்கிறதுனால இந்த ரிலே காயிலில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அயன் பிளங்கர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி புஷ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி புஷ் ஆகும்போது இந்த கான்டாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலி ஓப்பன் NO கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். இங்கே யாருக்குமே என்ன இருக்குது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேட்டரி. ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து ட்ரிப் காயில் ஆஃப் அ சர்க்யூட் பிரேக்கரு. ஸோ இது வந்து பேட்டரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரிலே காயிலோட கான்டாக்ட். ஓகே, ஸோ அந்த ரிலே கான்டாக்ட். ஸோ இது வந்து இந்த பாத் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். ஸோ எனர்ஜி ஃப்ளோ இருக்கிறதுனால இந்த ட்ரிப் காயில் என்ன ஆகும், இப்போ எனர்ஜைஸ் ஆகும். ஸோ ட்ரிப் காயில் எனர்ஜைஸ் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சர்க்யூட் பிரேக்கரோட மூவிங் கான்டாக்ட். ஸோ சர்க்யூட் பிரேக்கரில் 2 கான்டாக்ட் இருக்கும், ஒன்று ஃபிக்ஸட் கான்டாக்ட், இன்னொன்று மூவிங் கான்டாக்ட். இந்த மூவிங் கான்டாக்ட் வந்து புஷ் பண்ணி பேக்கில் எடுத்துரும்.
ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்டாக்ட் சர்க்யூட் பிரேக்கர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபால்ட்டி போர்ஷனை வந்து இந்த பஸ் பார்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வந்து லைனில் கனெக்ட் பண்ணிப்பாங்க, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் ரிலே காயில் இருக்கும். ஓகே, ஸோ நார்மல் கண்டிஷனில் வந்து இந்த ரிலே காயிலுக்கு வந்து அதிகமான போதுமான அளவுக்கு இனஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகாது நார்மல் கண்டிஷனில். ஸோ இந்த கான்டாக்ட் வந்து ஓப்பனில் இருக்கும், என்வோ கான்டாக்டாகவே இருக்கும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபால்ட்டி கண்டிஷனில் இந்த டியூ டு எக்ஸசிவ் கரண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிலே காயிலில் வந்து என்ன ஆகும், மோர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த அயன் பிளங்கர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி மூவ் ஆகும். ஸோ நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ்ட் கான்டாக்டாக மாறும். ஸோ இந்த சர்க்யூட் இந்த கான்டாக்ட் வந்து இந்த க்ளோஸ்ட் பாத் வந்து என்ன இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ்ட் பாத்தாக மாறிடும். ஸோ இது க்ளோஸ்ட் பாத்தாக மாறுறதுனால பேட்டரியில் இங்கே சப்ளை இருக்கும். ஸோ இது க்ளோஸ்ட் பாத்னால கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால ட்ரிப் காயில் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் இந்த காயில் என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகிறதுனால சர்க்யூட் பிரேக்கரில் இருக்கக்கூடிய மூவிங் கான்டாக்டை புஷ் பண்ணி பேக்கில் எடுத்துரும். ஓகே, ஸோ அப்போ இந்த கான்டாக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் கான்டாக்டாக மாறிடும். ஸோ இது ஓப்பன் கான்டாக்டாக மாறுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், லோடு கொடுத்துருக்கோம். லோடுக்கும் பஸ் பார்க்கும் நடுவில் உள்ள கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒர்க்கிங் பாருங்கள். ஸோ ரெண்டு இது பார்த்தோம் இல்லையா. ஸோ சர்க்யூட் பிரேக்கரில் இது வந்து மூவிங் கான்டாக்ட். ஓகே, ஸோ அப்போ மூவிங் கான்டாக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆக முடியும். ஃபிக்ஸட் கான்டாக்ட் வந்து ஒரே ஃபிக்ஸட் பொசிஷனில் ஸ்டேஷனரியாக இருக்கும். ஸோ நார்மல் கண்டிஷனில் ஃபிக்ஸட் கான்டாக்ட்டும் மூவிங் கான்டாக்ட்டும் டச்சில் இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். டியூரிங் அப்நார்மல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஃபால்ட்டி கண்டிஷன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸட் கான்டாக்டோட மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும், இந்த ட்ரிப் காயிலுக்கு எனர்ஜிஸ் ஆகும்போது இது என்ன பண்ணும், மூவிங் காயில் வந்து பேக்கில் இழுத்துருன்னு பார்த்தோமா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்கும். ஸோ அந்த மூவிங் காயில் வந்து ரிவர்ஸில் வரும்போது தேர் இஸ் அ கேப் பிட்வீன் தி மூவிங் கான்டாக்ட் அண்ட் ஃபிக்ஸட் கான்டாக்ட். ஸோ அந்த எப்போ ஃபிக்ஸட் கான்டாக்ட் வந்து பேக்கில் மூவ் ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் கான்டாக்டும் மூவிங் கான்டாக்ட் நடுவில் ஒரு ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ அப்போ இந்த ஆர்க் கிரியேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படி இல்லைனா ஓவர் வோல்டேஜ் ஸ்பைக் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இருக்கும்போது டியூரிங் ஃபால்ட்டி கண்டிஷன் ஓவர் கரண்ட்னால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸட் கான்டாக்ட்ல வந்து ரிலீஸ் ஆகி வெளியே தள்ளி வரும். அப்போ தேர் இஸ் அ கேப். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்க் கிரியேட் ஆகும். அந்த ஆர்க் கிரியேட் ஆகிற டைமில் தான் இந்த வோல்டேஜ் ஸ்பைக் நடக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் டிரான்சியன்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து கட் ஆயிரும். ஸோ என்ன நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது டிஸ்கனெக்ட் ஆகிற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம், தட் இஸ் மில்லி செகண்ட் அப்படின்னா நேனோ செகண்ட், மைக்ரோ செகண்ட், அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் ஸ்பைக் நடக்கும். அந்த வோல்டேஜ் ஸ்பைக் நடக்கும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா there is a arc between, so இந்த ப்ளூ கலரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது ஆர்க். there is a arc between மூவிங் கான்டாக்ட் அண்ட் ஃபிக்ஸட் கான்டாக்ட். அந்த ஆர்க்கை குவென்ச் பண்ணணும். குவென்ச் மீன்ஸ் அந்த ஆர்க் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃப் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கரில் இன்சுலேட்டிங் மீடியம் யூஸ் பண்ணிப்போம். தட் இன்சுலேட்டிங் மீடியம் ஹேஸ் மோர் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ அதனால் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயில், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா டயலெக்ட்ரிக் மீடியமாக ஏர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயினாக யூஸ் பண்ணுறது என்னன்னா SF6. ஓகே, ஸோ இது கூட நீங்கள் GTSல படிச்சிருப்பீங்க, SF6 சர்க்யூட் பிரேக்கர்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனில் கூட நம்ம பார்த்துருப்போம் SF6 எதனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எதனால் யூஸ் பண்ணுறாங்க, இட் ஹஸ் மோர் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் தேன் ஏர். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆர்க்கை குவென்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மீடியம் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், ஃபார் எக்ஸாம்பிள் SF6 யூஸ் பண்ணணும்னா SF6 சர்க்யூட் பிரேக்கர். ஸோ ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐசோலேட்டர்ஸ். ஸோ நம்ம ஐசோலேட்டர்ஸ்னு பார்த்தோம். ஐசோலேட்டர்ஸை ஆஃப்லோடு சுவிட்ச் நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் ஒன்லி அண்டர் நோ லோடு கரண்ட்னு பார்த்துருப்போம். ஸோ சர்க்யூட் பிரேக்கருங்கிறது இட் இஸ் அ ஆன்லோடு டிவைஸ், பட் ஐசோலேட்டருங்கிறது இட் இஸ் அ ஆஃப்லோட் டிவைஸ். ஏன் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது எப்படி நடக்கும் அப்படின்னா அண்டர் ஒன்லி நோலோடு கரண்ட் இல்லாத போது தான் அதோட கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும், அப்படி இல்லை க்ளோஸ் ஆகும். அதனால நம்ம ஐசோலேட்டர் என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ ஆஃப்லோடு ஸ்விட்ச்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஐசோலேட்டருங்கிறது என்னன்னா மெயின்லி யூஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐசோலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐசோலேட்டர்ஸ் ஆர் டிஸ்கனெக்டிங் சுவிச்சஸ். ஓகே, அப்போ டிஸ்கனெக்டிங் சுவிச்சஸ்னாலும் ஐசோலேட்டர்ஸ்னாலும் ஒன்று தான். தட் ஒர்க்ஸ் அண்டர் நோ கரண்ட். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் இல்லாத போது ஒரு சர்க்யூட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ க்ளோஸ் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஐசோலேட்டர்ஸ், அப்படின்னா டிஸ்கனெக்டிங் சுவிச்சஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எப்போவுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் டிஸ்கனெக்டிங் தி சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கு அடுத்தது என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு ஐசோலேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும், அதுக்கு அடுத்தது என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டிஸ்கனெக்டர் அப்படின்னா ஐசோலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம லேஅவுட் டயக்ராம் பார்க்கும்போது பார்க்கலாம். அண்ட் ஐசோலேட்டர் கேன் பி ஓப்பன்ட் ஆஃப்டர் தி சர்க்யூட் பிரேக்கர். ஓகே, அப்போ சர்க்யூட் பிரேக்கர் வந்து இப்போ ஃபால்ட்டி கண்டிஷனில் சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசோலேட்டர் யூஸ் பண்ணி அந்த சர்க்யூட் வந்து அந்த லோடை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஓப்பனிங் தி ஐசோலேட்டர்
ஐசோலேட்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஐசோலேட்டர்ஸ் கூட என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா எர்த்திங் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எர்த்திங் சுவிட்சோட வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்சார்ஜ் தி ட்ராப்டு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் டு தி கிரவுண்ட். ஸோ இது எப்படி அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே வந்து சென்டிங்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. இது வந்து ஒரு சர்க்யூட் பிரேக்கர். இதுக்கு அடுத்தது ஒரு ஐசோலேட்டர் யூஸ் பண்ணிடுவோம். ஐசோலேட்டருக்கு அடுத்தது வேறு யூஸிங்க எர்த்திங் சுவிட்ச். ஓகே, ஸோ ஒரு எர்த்திங் சுவிட்ச் இருக்குது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஃபைனலாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லோட் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நார்மல் கண்டிஷனில் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கரோட மூவிங் கான்டாக்ட் அண்ட் ஃபிக்சர் கான்டாக்ட் வந்து டச்சில் தான் இருக்கும். ஸோ கான்டாக்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஐசோலேட்டர்ஸ் வழியாக எர்த்திங் சுவிட்ச் வழியாக லோடுக்கு வந்து சப்ளை போயிட்டே இருக்கும். ஸோ டியூரிங் இந்த இடத்துல ஒரு ஃபால்ட்டி கண்டிஷன்ஸ் வந்துச்சு, ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணும், சர்க்யூட் பிரேக்கர் வந்து லோடை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணணும், சர்க்யூட் பிரேக்கரில் இருக்கக்கூடிய மூவிங் கான்டாக்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ தெர் இஸ் அ கேப் பிட்வீன் மூவிங் கான்டாக்ட் அண்ட் ஃபிக்சர் கான்டாக்ட். ஓகே, ஸோ அப்போ சர்க்யூட் பிரேக்கரில் கேப் நடக்கிறதுனால இந்த கான்டாக்ட் வந்து அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கு அடுத்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐசோலேட்டர். ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ இல்லை, ஏன்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து அந்த பாத்தை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ கரண்ட் ஃப்ளோ இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசோலேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஐசோலேட்டர் நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்டாக்ட் வந்து ஐசோலேட்டர் கான்டாக்ட் வந்து ஐசோலேட்டர் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஐசோலேட்டர் என்ன பண்ணும், சர்க்யூட் பிரேக்கரை இந்த லோட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது எர்த்திங் சுவிட்சும் லோடும். இப்போ நம்ம எர்த்திங் சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த எர்த்திங் சுவிட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஐசோலேட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ஸை இது கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஃபால்ட் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், தட் மீன்ஸ் சர்க்யூட் பிரேக்கர் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் இதில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்திருக்கு. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ சடனாக இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து இந்த பாத்தை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சம் அமௌண்ட் ஆஃப் ரிமைனிங் சார்ஜஸ் வந்து இந்த லைனில் வந்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த சார்ஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எர்த்திங் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். இந்த எர்த்திங் சுவிட்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைனில் இருக்கக்கூடிய ரிமைனிங் சார்ஜஸ் வந்து கிரவுண்டில் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா டிசிபேட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த லைனை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறது எதோட வேலை அப்படின்னா எர்த்திங் சுவிட்சோட வேலை. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம யாருனே பார்த்துருப்போம். ஸோ தீஸ் டூ transformers are also called as instrument transformers, mainly used for measuring purpose. Okay, so current transformers and potential transformers are used for the measuring purpose. So current transformers என்ன பண்ணும், the current ratio of current transformers is generally high, that is primary side 500 amps இருந்துச்சு அப்படின்னா secondary side 5 amps தான் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு கரண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எதுக்காக, in order to measure the current. ஸோ இது எக்ஸாக்டாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்ம கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ ஒரு லைனோட ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வந்து எந்த லைனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா 500 amps to 5 amps. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 500 டிவைட் பை 5. ஸோ இப்போ எவ்வளோ வரும் கட் பண்ணோம்னா 100. அப்போது பிரைமரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்லேருந்து 100 டைம்ஸ் செகண்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ 500 amps கொடுத்து பிரைமரியில் வந்துச்சு, தட் இஸ் மெயின் லைனில் வந்துச்சு அப்படின்னா மீட்டரில் காட்டக்கூடிய ரீடிங் வந்து 5 amps இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், மீட்டரில் 5 amps காட்டுச்சு அப்படின்னா அந்த மெயின் லைனில் வந்து என்ன அர்த்தம், 500 amps வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 500 டிவைட் பை 5 போட்டோம்னா 100. தட் இஸ் பிரைமரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட செகண்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 100 டைம்ஸ் கம்மியாக இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ புரியுதா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி, தட் இஸ் VA ரேட்டிங் ஆஃப் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் இஸ் ரிலேட்டிவ்லி லோ. ஓகே, அப்போ வென் கம்பேர்ட் டு தி பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்னது, இட் இஸ் யூஸ் டு எதர் ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் தி வோல்டேஜ், AC வோல்டேஜ். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி வந்து இட் இஸ் வெரி வெரி லோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா PTன்னு சொல்லுவோம். ஸோ PT மீன்ஸ் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இதோட வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. தட் இஸ் 100 வோல்ட் ஆம்பியர். ஸோ வோல்டேஜ் ரேஷியோவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 132 kV வந்து பிரைமரியில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா செகண்டரியில் வந்து 100 volt தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். ஸோ எதுக்காக, இன் ஆர்டர் டு மெஷர். ஸோ எப்போவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா தீஸ் டூ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், மெயின்லி யூஸ்டு ஃபார் மெஷரிங் பர்பஸ். ஸோ மெஷர் பண்ணுறதுக்காக தான் இதோட கரண்ட் ரேஷியோ கெப்பாசிட்டியும் வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ புரியுதா? அங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரியில் 132 kV வர்றதை இங்கே எந்த அளவுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது அப்படின்னா 100 voltக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது. ஸோ புரியுதா?
ஸோ அப்போ நம்மளோட மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 100 வோல்ட்டுன்னு காட்டுச்சு அப்படின்னா அந்த லைனுக்கு எக்ஸாக்டாக அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து என்னென்னு அர்த்தம் 132 கிலோ வோல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ புரியுதா? ஸோ இது என்ன அப்படின்னா these two transformers are mainly used for measuring purpose. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், தி ப்ரொடெக்டிவ் ரிலேஸ் ஆர் கனெக்டட் இன் தி செகண்டரி சர்க்யூட் ஆஃப் சிடிஸ் அண்ட் பிடிஸ். ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்த்தோம், இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்கள், சிடியோட பிரைமரி சைடை வந்து லைனில் கனெக்ட் பண்ணியிருப்போம், சிடியோட செகண்டரி சைடை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரிலே காயிலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ தீஸ் ப்ரொடெக்டிவ் ரிலேஸ் ஆர் கனெக்டட் இன் தி செகண்டரி சர்க்யூட் ஆஃப் சிடிஸ் அண்ட் பிடிஸ். புரியுதா? நெக்ஸ்ட் பஸ் பாஸ். ஸோ பஸ் பாஸ் ஆர் கண்டக்டர்ஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் எ கண்டக்டர் டு விச் செவரல் சர்க்யூட்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ நிறைய சர்க்யூட்டு, நிறைய லைன்ஸ் வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இட் கேன் பி எய்தர் ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட். ஸோ ஃப்ளெக்சிபிள்னா வளையக்கூடியதாக இருக்கும், ரிஜிட்னா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ புரியுதா? அப்போ ஃப்ளெக்சிபிள் பஸ் பாஸ் வந்து எதாச்சும் மேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் மேட் ஆஃப் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர். ஸோ ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஏசிஎஸ்ஆருங்கிறது என்ன அப்படின்னா அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கேபிள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் என்னது அப்படின்னா ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர். ஸோ இட் இஸ் மேட் ஆஃப் அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கேபிள், தட் இஸ் கால்ட் அஸ் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஏசிஎஸ்ஆர் கண்டக்டரால் மேட் பண்ணது எது? இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் பஸ் பார் அண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை ஒரு இன்சுலேட்டர், தட் இஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸ். புரியுதா? ஸோ ஃப்ளெக்சிபிள்னா ஈஸியாக வளையக்கூடியது, ரிஜிட் பஸ் பார்ஸ்ங்கிறது ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரிஜிட் பஸ் பார்ஸ் ஆர் மேட் ஆஃப் அலுமினியம் டியூப்ஸ் அண்ட் ஆர் சப்போர்ட்டட் பை என்ன டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ்? போஸ்ட் இன்சுலேட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரிஜிட் பஸ் பார்ஸ் வந்து இட் இஸ் சப்போர்ட்டட் பை போஸ்ட் இன்சுலேட்டர்ஸ். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் பஸ் பார்ஸ் வந்து இட் இஸ் சப்போர்ட்டட் பை ஸ்ட்ரெயின் டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கேபிள் இஸ் அ டைப் ஆஃப் ஹை கெப்பாசிட்டி ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸோ ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படின்னா நிறைய வயர்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மவுல்டு பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு பண்டிலாக கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப்லலாம் அந்த நம்ம ஐசிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐசிஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் வயரிங் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வயரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வயர் தான் இருக்கும், சின்ன வயர் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்ட் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ பட் இதே இது நம்ம செம் லேபில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு அதில் யூஸ் பண்ணிக்கூடிய கண்டக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிங்கிள் ஸ்டாண்டு வயர்ஸ் வந்து ஒன்றா சேர்த்து மவுல்டு பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ புரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், இட் இஸ் நிறைய சிங்கிள் லைன் வயர்ஸ் வந்து ஒன்றா மவுல்டு பண்ணி ஒரு கேபிளாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது இங்கே வந்து எங்கே இந்த டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஓவர் ஹெட் பவர் லைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அதோட வோல்டேஜ் ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதோட அவுட்டர் ஸ்டாண்டர்ட், ஸோ நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ இது வந்து வெளியே இருக்கிறது அவுட்டர் ஸ்டாண்டர்டாக ஹேஸ் ஹை பியூரிட்டி அலுமினியம் சூசன் ஃபார் இட்ஸ். எதனால் அலுமினியம் சூஸ் பண்ணியிருக்காங்க? பிகாஸ் ஃபார் இட்ஸ் குட் கண்டக்டிவிட்டி, லோ வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், லோ காஸ்ட், ரெசிஸ்டன்ஸ் டு கொரோஷன். ஸோ புரியுதா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் அ அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கேபிள். ஸோ புரியுதா? இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ எர்த்திங் சுவிட்ச். ஸோ நம்ம எர்த்திங் சுவிட்ச் யாருனே பார்த்துருக்கோம். It connects the conductor to the earth. So to discharge the charges on the conductor to the earth. So இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இதில் பார்த்தோம் எர்த்திங் சுவிட்ச் போட்டிருப்போம். ஸோ இந்த எர்த்திங் சுவிட்சோட வேலை என்ன அப்படின்னா இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய ரிமைனிங் சார்ஜஸ் வந்து கிரவுண்டில் டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா எர்த்திங் சுவிட்ச் யூஸ் பண்ணிப்போம். அப்போ எர்த்திங் சுவிட்ச் கனெக்ட்ஸ் தி வயர் டு தி கிரவுண்ட் இன் ஆர்டர் டு டிஸ்சார்ஜ் தி ஸ்டோர்டு சார்ஜஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ டிஸ்சார்ஜ் தி சார்ஜஸ் ஆன் தி கண்டக்டரில் இருக்கக்கூடிய சார்ஜஸை வந்து எர்த்தில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எர்த்திங் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எர்த்திங் சுவிட்சுங்கிறது இட் இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் தி ஃப்ரேம்ஸ் ஆஃப் தி ஐசோலேட்டர்ஸ். எப்பவுமே ஐசோலேட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு எர்த்திங் சுவிட்ச் இருக்கும். ஸோ இன்ஸ்டால்ட் ஆன் தி ஃப்ரேம்ஸ் ஆஃப் தி ஐசோலேட்டர்ஸ். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ரிலே பற்றி நம்ம யாருமே பார்த்துருப்போம். இட் இஸ் அ ஆட்டோமேட்டிக் டிவைஸ். ஸோ விச் க்ளோசஸ் இஸ் கான்டாக்ட்ஸ் when the actuating quantity or quantities. ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டிங்கிறது இட் மே பி எதர் வோல்டேஜ் ஆர் கரண்ட். வோல்டேஜோ கரண்ட்டோ அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ரிலே வந்து அதோட கான்டாக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ரிலே காயில் இருக்குது. ஸோ இப்போ ஃபால்ட் கண்டிஷனில் கரண்ட் வந்து அதிகமாகும். அப்போ ரிலே வந்து அதோட நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் என்ன பண்ணிச்சு? க்ளோஸ் பண்ணிச்சு. இது க்ளோஸ் ஆனால் தான் என்ன பண்ணும்? சர்க்யூட் பிரேக்கருக்கு வந்து சிக்னல் போகும். ஸோ புரியுதா? அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ரிலே இஸ் அ ஆட்டோமேட்டிக் டிவைஸ் விச் க்ளோசஸ் இஸ் கான்டாக்ட்ஸ் when the actuating quantity reaches a certain predetermined magnitude or phase. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிமிட்டட் வேல்யூ வந்து 500 ஆம்ஸ் வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வரைக்கும் நார்மல் கண்டிஷன். ஸோ பிரச்சனை இல்லை, நார்மலி ஓப்பன் கான்டாக்டாக தான் இருக்கும். எப்போ இந்த 500 ஆம்ஸ் தாண்டி எக்ஸஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த 500 ஆம்ஸுங்கிறது ப்ரீ டிட்டர்மைன்டு வேல்யூ.
ஸோ அதை இப்போ 501 ஆம்ஸ் அப்படின்னா மோர் தென் 500 ஆம்ஸ்க்கு எப்போ தாண்டுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட கான்டாக்ட் NO கான்டாக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். அது க்ளோஸ் ஆகும்போது சிக்னல் வந்து சர்க்யூட் பிரேக்கரோட ட்ரிப் காயில் போகும். சர்க்யூட் பிரேக்கரோட ட்ரிப் காயில் என்ன பண்ணும் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கரோட மூவிங் கான்டாக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிக்ஸட் கான்டாக்ட்லேருந்து பேக்கில் எடுத்துரும். ஸோ ஓகே, ஸோ அப்போ தெர் இஸ் அ கேப் பிட்வீன் ஃபிக்ஸட் அண்ட் மூவிங் கான்டாக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சர்க்யூட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் அரெஸ்டர். ஸோ லைட்டிங் அரெஸ்டருங்கிறது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ சர்ஜ் அரெஸ்டர். ஸோ சர்ஜ்னா என்னது, இட் இஸ் அ சடன் ஸ்பைக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ நேரம் இருக்கும், ஒன்லி ஃபார் நேனோ செகண்ட் ஆர் மைக்ரோ செகண்ட். ஸோ அந்த டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சடன் ஓவர் வோல்டேஜ், ஒரு ஓவர் ஸ்பைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து நம்ம சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா லைட்டிங் அரெஸ்டர் ஆர் சர்ஜ் அரெஸ்டர். ஸோ இங்கே பாருங்கள், சர்ஜ் அரெஸ்டர்ஸ் டைவர்ட் தி ஓவர் வோல்டேஜஸ் டு எர்த் அண்ட் ப்ரொடெக்ட் தி சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ் சர்ஜஸ். ஸோ புரியுதா? ஸோ அப்போ ஓவர் வோல்டேஜ் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஓவர் வோல்டேஜை எக்யூப்மெண்ட்டுக்கு போக விடாமல் எர்த்தில் டைவர்ட் பண்ணுறது தான் என்ன எதோட வேலை அப்படின்னா லைட்டிங் அரெஸ்டர் அப்படின்னா சர்ஜ் அரெஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ ரீக்ளோசர்ஸ். ஸோ ஆட்டோ ரீக்ளோசர்ஸ்னா என்ன? ஸோ இட் இஸ் அ ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் ஆஃப் தி சர்க்யூட் பிரேக்கர் ஆஃப்டர் இட்ஸ் ஓப்பனிங். ஸோ இப்போ சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஒரு ஃபால்ட்டுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி அந்த சர்க்யூட் வந்து என்ன பண்ணியிருக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓப்பன் மீன்ஸ் என்னது, ஃபிக்ஸட் கான்டாக்ட்லேருந்து மூவிங் கான்டாக்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஸோ தர் இஸ் அ கேப்பு. அதனால் என்ன ஆகலை, கரண்ட் ஃப்ளோ இல்லை. ஸோ லோடு வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ட்டை வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதோட கான்டாக்ட் வந்து திரும்ப க்ளோஸ் ஆகணும். தட் இஸ் ஃபிக்ஸட் கான்டாக்ட் மூவிங் கான்டாக்ட் திரும்ப என்ன எப்படி வரணும், டச்சில் வரணும். ஸோ அப்போது ஒரு ஃபால்ட்டு நடந்து சர்க்யூட் பிரேக்கரோட கான்டாக்ட் டிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த கான்டாக்டை சேர்க்கிறதோட வேலை தான் என்ன அப்படின்னா இந்த ஆட்டோ ரீக்ளோசர்ஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் ஆஃப் தி சர்க்யூட் பிரேக்கர் ஆஃப்டர் இட்ஸ் ஓப்பனிங். ஸோ ஆட்டோ ரீக்ளோசர் இஸ் ப்ரொவைடட் டு ரீஸ்டோர் தி சர்வீஸ் கண்டினியூட்டி ஆஃப்டர் இன்டரப்டிங் தி டிரான்சியன்ட் ஃபால்ட். ஒரு ஃபால்ட் நடக்கு, ஸோ அந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணுது, அதோட ரெண்டு கான்டாக்டையும் ஓப்பன் பண்ணுது. ஸோ இப்போ ஃபால்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு கான்டாக்ட் என்ன ஆகணும் அப்படின்னா நார்மல் ஆனோடனே க்ளோஸ் ஆகணும். ஸோ அதை பண்ணுறதோட வேலை தான் என்ன அப்படின்னா ஆட்டோ ரீக்ளோசர். ஸோ ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் வந்து இந்த ஆட்டோ ரீக்ளோசர் வந்து கூடவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஃபால்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப சர்க்யூட் பிரேக்கரோட ரெண்டு கான்டாக்டையும் சேர்த்து வைக்கிறதா என்ன அப்படின்னா ஆட்டோ ரீக்ளோசரோட வேலை. நெக்ஸ்ட்டு HRC ஃபியூஸ். ஸோ இந்த ஃபியூஸை பற்றி நீங்கள் யாருமே GTSக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ HRCங்கிறது என்ன அப்படின்னா ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி கேட்ரிட்ஜ் ஃபியூஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்ட், ஃபியூஸுங்கிறது என்னது, இட் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ்ட் டு ப்ரொடெக்ட் தி எக்யூப்மெண்ட் ஃப்ரம் ஓவர் கரண்ட். ஓகே, ஸோ அப்போ ஒரு சர்க்யூட்டில் ஓவர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளோ ஆகக்கூடியது என்னதாக தான் இருக்கும் அப்படின்னா ஃபியூஸாக தான் இருக்கும். ஸோ இந்த HRC ஃபியூஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கண்டக்டிங் வயரை வந்து கிளாஸ்க்குள்ளே மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபில்லிங் பவுடர் இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூசிங் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அலுமினியம் அப்படின்னா ஒரு ஒரு ரொம்ப லைட் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ் டியூப்ல இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வயர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த கிளாஸ் டியூப்ல ஃபில்லிங் பவுடர் போட்டிருப்பாங்க. எப்போ இந்த சர்க்யூட் வந்து இந்த வயர் வந்து ஓவர் கரண்ட்னால ப்ளோ ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் தி சில்வர் வேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயர் வந்து சில்வரால் மேட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா எப்போ வந்து ஓவர் கரண்ட்னால இந்த ஃபியூஸ் வந்து ப்ளோ ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில்வர் வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும். சில்வர் வேப்பர், அந்த சில்வர் வேப்பர் வந்து இந்த ஃபில்லிங் பவுடர், இங்கே வந்து ஒரு ஃபில்லிங் பவுடர் இருக்கும். அந்த ஃபில்லிங் பவுடரோட கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் தி ஹை ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல். ஓகே, ஸோ அப்போ ஃபியூஸ் ப்ளோ ஆகுது. ப்ளோ ஆனதுக்கப்புறம் சில்வர் வேப்பர் ஃபார்ம் ஆகுது. அந்த சில்வர் வேப்பர் எது கூட ரியாக்ட் ஆகுது, இட் ரியாக்ட்ஸ் வித் தி ஃபில்லிங் பவுடர். ஸோ ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் இட் ப்ரொடியூசஸ் தி ஹை ரெசிஸ்டிவ் மெட்டீரியல். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த பாத் வந்து கட் ஆயிடும். புரியுதா? ஸோ இதான் என்ன அப்படின்னா HRC ஃபியூஸ். HRC மீன்ஸ் ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி கேட்ரிட்ஜ் ஃபியூஸ். ஸோ அதில் என்ன இருக்குது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூசிங் எலிமெண்ட் அண்ட் ஃபில்லிங் பவுடர். இப்போ ஃபியூசிங் எலிமெண்ட் வந்து ஓவர் கரண்ட்னால ப்ளோ ஆனதுக்கப்புறம் இட் ஃபார்ம்ஸ் தி, ஃபார் எக்ஸாம்பிள் சில்வராக இருந்துச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் தி சில்வர் வேப்பர். அந்த சில்வர் வேப்பர் வந்து எது கூட ரியாக்ட் ஆகும், ஃபில்லிங் பவுடர் கூட ரியாக்ட் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இட் ப்ரொடியூசஸ் தி ஹை ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓவராக இருக்கிறதுனால கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஸ்கீம். A selected set of protective schemes which protect one or two components from the one or two components of power systems against abnormal conditions. ஸோ அப்நார்மல் கண்டிஷன்ஸ்லேருந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஸ்கீம்ஸ். ஸோ இதில் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரேட்டர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமு, டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த ஒரு ஓவர் ஹெட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு போகணுன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் டவர் தேவைப்படும். ஸோ ஸ்ட்ராங்
டவர் தேவைப்படும். ஸோ அந்த டவர்ஸ் வந்து ஸ்டீலில் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம நார்மல் ஸ்டீல்னு சொல்ல மாட்டோம், இட் இஸ் அ கேல்வனைஸ்டு ஸ்டீல். ஸோ கேல்வனைஸ்டு ஸ்டீல்னால் என்ன அப்படின்னா, நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீலோட இது வந்து பல மடங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேல்வனைஸ்டு ஸ்டீல். அப்போ என்ன பண்ணுறாங்க, நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டீலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மால்டன் ஜிங்க்கை வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் வச்சு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்டீலை வந்து டிப் பண்ணி எடுத்துருப்பாங்க. தட் இஸ் தி ஸ்டீல் இஸ் கோட்டட் ஃப்ரம் மால்டன் ஜிங்க். அப்போ புரியுதா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேல்வனைசேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ கேல்வனைசேஷன்னா என்ன, நார்மல் ஸ்டீலை வந்து மால்டன் ஜிங்கில் டிப் பண்ணி எடுக்கணும். டிப் பண்ணினா ஸோ ஒரு மால்டன் ஜிங்க்ங்கிறது என்னன்னா லிக்விட் ஃபார்ம் ஆஃப் ஜிங்க். ஸோ புரியுதா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ஸ்டீலை வந்து நமக்கு கோட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ நார்மல் ஸ்டீல் கோட்டட் வித் ஜிங்க். ஸோ அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேல்வனைஸ்டு ஸ்டீல்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இட் கேன் ஏபிள் டு சப்போர்ட் மெனி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ மெனி ஸ்ட்ரக்சர்ஸ்னால் நிறையா வெயிட் உள்ள ஓவர் ஹெட் கேபிள்ஸை தாங்குற அளவுக்கு அந்த ஸ்டீலுக்கு வந்து இட் ஹாஸ் மோர் டென்சைல் ஸ்ட்ரென்த். புரியுதா? ஸோ அப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட எலக்ட்ரிக் டவர்ஸில் எதெல்லாம் மேட் பண்ணியிருப்பாங்க, இட் இஸ் மேட் ஆஃப் கேல்வனைஸ்டு ஸ்டீல். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காம்பன்சேஷன். ஸோ காம்பன்சேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எதெல்லாம் காம்பன்சேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா மெயினாக 4 இருக்குது. ஒன்று வந்து சீரிஸ் கெப்பாசிட்டர், ஷண்ட் கெப்பாசிட்டர், நெக்ஸ்ட் வந்து ஷண்ட் ரியாக்டர், அப்புறம் வந்து என்ன அப்படின்னா சீரிஸ் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா these 4 equipments comes under the compensation category. ஓகே, ஸோ காம்பன்சேஷன் எக்யூப்மெண்ட்ஸில் வரும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் காம்பன்சேஷன் அப்படின்னா ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் அப்படின்னா அதோட யூனிட் VAR காம்பன்சேஷன். ஸோ இட் இஸ் நாட் அ யூஸ்ஃபுல் பவர். நம்ம சொல்லக்கூடிய ரியல் பவர், தட் இஸ் ரியல் பவர் அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரியல் பவர் தான் ஸோ நம்மளோட இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடுக்கு வந்து பவரை டெலிவர் பண்ணுறது. ஸோ அதான் என்ன அப்படின்னா யூஸ்ஃபுல் பவர். அந்த பவரை வந்து லோடு வந்து என்ன பண்ணும், யூட்டிலைஸ் பண்ணி அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதில் வந்து நிறைய பவர் வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னா VAR. ஸோ இந்த பவர் வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணணும். இது இந்த ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன், இந்த ரியாக்டிவ் பவர் லாஸஸ் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா ஒன்லி இன் ஏசியில் மட்டும் நடக்கும். ஸோ புரியுதா? அப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் இந்த மாதிரி காம்பன்சேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம எப்போ ஏசி கரண்ட்ஸ் ஏசி வோல்டேஜை டீல் பண்ணுறோமோ அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா ரியாக்டிவ் பவர், அந்த ரியாக்டிவ் பவர் லாஸஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதை நம்ம காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சீரிஸ் கெப்பாசிட்டர், ஷண்ட் கெப்பாசிட்டர் அண்ட் ஷண்ட் ரியாக்டர்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ புரியுதா? ஸோ எதனால் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், எக்ஸல்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். எக்ஸல் ஈக்குவல் டு 2πfL. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிசி சப்ளை ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2πfக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸல், தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசியை பொறுத்த வரைக்கும் அதில் இந்த ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷனுங்கிற ஒரு வார்த்தையே வராது. ஸோ புரியுதா? ஸோ அப்போ ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன், ஸோ இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா ஒன்லி இன் ஏசி. ஸோ ஏசியோட ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். அப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படின்னா 2π50 × L. எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஸோ இண்டக்டரோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலோட இண்டக்டன்ஸ் வேல்யூ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எக்ஸல், தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும்போது அதில் கண்டிப்பாக என்ன லாஸஸ் இருக்கும் அப்படின்னா ரியாக்டிவ் பவர் லாஸஸ் இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ அப்போ ஏசி மட்டும்தான் இட் ஹேஸ் ரியாக்டிவ் பவர் லாஸஸ். டிசியில் வந்து ஒன்லி ரியல் பவர் மட்டும்தான் இருக்கும், ரியல் ஆர் ஆக்சுவல் பவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ டிசி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இந்த காம்பன்சேஷன், ஸோ அப்புறம் இந்த ரியாக்டிவ் பவர் லாஸஸ், ஸோ இதெல்லாம் எதில் வராது அப்படின்னா டிசியில் வராது. பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் 0. ஸோ எந்தெந்த காம்பனன்ஸில் எந்தெந்த சிக்னல்ஸில் ஃப்ரீக்வன்சிங்கிற வார்த்தை வருதோ ஸோ அதில் கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா ரியாக்டிவ் பவர் லாஸஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன காம்பன்சேட்டிங் டிவைஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரிஸ் கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது எக்ஸின்னு ஒன்று இருக்கும். எக்ஸி, தட் இஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், 1/2πfL. ஸோ இதே இதில் நீங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு 50 ஹெர்ட்ஸ் போட்டு பாருங்கள், 1/2π × 50 × L. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும், ஃப்ரீக்வன்சிங்கிறது 0. அப்போ 1/0ங்கிறது இன்ஃபினிட்டியாக இருக்கும் எப்பவும் டிசியில். ஸோ அப்போ டிசியில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 0. ஸோ அப்போது 1/2πfLங்கிறது வரதுனால
எப்போவுமே இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒன்றை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொன்று வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைனில் வந்து லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் வந்து அந்த லைன்ஸில் வந்து கண்டிப்பாக இண்டக்டன்ஸ் இருக்கும். அந்த இண்டக்டன்ஸ்னால வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். இட் கிரியேட்ஸ் அப்போசிஷன் டு தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இது இண்டக்டன்ஸ். ஸோ அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அந்த லைனில் சீரியஸாக என்ன கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், பை கனெக்டிங் தி சீரிஸ் கெப்பாசிட்டர். ஸோ எதனால், in order to compensate the line reactance. லைன் ரியாக்டன்ஸ் வந்து எதனால் உருவாகுது, லைனில் இருக்கக்கூடிய இண்டக்டன்ஸ். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட், தட் இஸ் இந்த இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னால உருவாக்குறது தான் என்ன அப்படின்னா லைன் ரியாக்டன்ஸ். அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சீரியஸாக கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதான் என்ன அப்படின்னா சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதோட வேலை என்ன, it is used in long extra high voltage AC transmission lines. Very very important, AC transmission lines. So to compensate the line reactance. So next one என்னது, shunt capacitor. Shunt capacitor எதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா in order to improve the power factor. ஸோ புரியுதா. ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோட்ஸ் அது எல்லாமே என்ன டைப் ஆஃப் லோட்ஸ் அப்படின்னா லேக்கிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ் அப்படின்னா இண்டக்டிவ் டைப் ஆஃப் லோட்ஸ். அதில் கண்டிப்பாக 3 phase நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3 phaseலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா காயில்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக காயில்லாம் இருக்கும். மெனி லோட்ஸ், நிறைய லோட்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் லோட்ஸ் அப்படின்னா இண்டக்டிவ் லோட்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ண பவர் ஃபேக்டர் வேல்யூ வந்து லேக்கிங் பவர் ஃபேக்டராக இருக்கும். பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் அதிகமாக இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து அந்த லோடில் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ நம்மளோட பவர் ஃபேக்டர் வந்து அதிகமாகும். ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஹைலி இண்டக்டிவ் லோட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த இடத்துல பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், we are using a shunt capacitor. ஸோ அப்போ வாட் இஸ் யூஸ் ஆஃப் shunt capacitor கேட்டால் என்ன சொல்லணும், இட் இஸ் யூஸ்ட் டு இம்ப்ரூவ் தி பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் எப்போ நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னா when we are using a highly inductive loads. நம்ம இண்டக்டிவ் லோட்ஸ் யூஸ் பண்ணும்போது பவர் ஃபேக்டர் கம்மியாகும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we are using a shunt capacitors to compensate the highly inductive loads. புரியுதா. ஸோ அடுத்தது ஷண்ட் ரியாக்டர்ஸ். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். ஸோ ஷண்ட் ரியாக்டருங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ இண்டக்டர். ஸோ புரியுதா. ஸோ இந்த ஷண்ட் ரியாக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா சர்டன் டைப் ஆஃப் லோட்ஸ்க்கு வந்து அதோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து எக்ஸல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக we are using a shunt reactor. ரியாக்டர்னா என்ன பண்ணும், ரியாக்டர் எப்பவுமே நல்லா ஞாபகம், ரியாக்டர்னா என்னது அப்படின்னா இட் பூஸ்ட் தி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ புரியுதா. அந்த எக்ஸல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த எக்ஸல் வேல்யூவை எதெல்லாம் பூஸ்ட் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டர்னு சொல்லுவோம். இந்த எக்ஸல் வேல்யூவை வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸல் இருக்குது. எக்ஸல்ங்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இந்த எக்ஸல் வேல்யூ வந்து எதெல்லாம் அதிகப்படுத்துதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸி மீன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இதோட வேல்யூ எதெல்லாம் எந்த டிவைஸ்லாம் அதிகமாக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ். ஸோ புரியுதா. ஸோ அப்போ ஷண்ட் ரியாக்டர் என்ன பண்ணும், இட் பூஸ்ட் தி வேல்யூ ஆஃப் தி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ புரியுதா. அப்போ லோட்ஸ் நம்ம இண்டக்டிவ் லோட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷண்ட் ரியாக்டர். அதே இது இண்டக்டிவ் லோட்ஸ் அதிகமாக இருக்கும்போது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன டைப் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷண்ட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ புரியுதா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் VAR காம்பன்சேட்டர்னு ஒன்று இருக்குது, அப்படின்னா ஸ்டாட்டிக் VAR சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த VAR பவர், தட் இஸ் அந்த ரியாக்டிவ் பவரை வந்து சிஸ்டம்க்கு தகுந்தாப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் லோ ரியாக்டிவ் பவர் இருந்துச்சு அப்படின்னா அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஷண்ட் ரியாக்டர் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அதே இது ஹைலி இண்டக்டிவ் லோட்ஸ்னால ரியாக்டிவ் பவர் வந்து இப்போ வந்து ஹைலி இண்டக்டிவ் லோட்ஸ்னால ரியாக்டிவ் பவர் வந்து தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது ஷண்ட் கெப்பாசிட்டர்ஸை கனெக்ட் பண்ணி அந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்மி பண்ணும். ஸோ அப்போ ஸ்டேபிளாக அந்த VAR தட் இஸ் அந்த ரியாக்டிவ் பவர் அந்த லாஸை வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் VARனு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டாட்டிக் VAR காம்பன்சேட்டர், SVCன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் லைன் கேரியர் கரண்ட் எக்யூப்மெண்ட், PLCC. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் ஆர் ரிசீவிங் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஸோ எந்த சிக்னல்ஸ்லாம் அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ ஸோ அந்த லைன்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா PLCC யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எந்த சிக்னல்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செல்ஃபோன் டவர்ஸு, ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் கேரி பண்ணக்கூடிய வயர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும், அந்த சிக்னலோட ஃப்ரீக்வன்சி.
ஸோ அதில் நம்ம காம்பன்சேட்டிங் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது பவர் லைன் கேரியர் கரண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ திஸ் எக்யூப்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம்? having the signals this type of equipment is used in the cables which carry the signals of high frequency. For example நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஏசி டிரான்ஸ்மிஷனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி 50 தான் இருக்கும். பட் கம்யூனிகேட்டிங் டிவைசஸ், ஸோ இப்போ கம்யூனிகேட்டிங் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது. ஸோ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கேபிள் வந்து ஒரு சிக்னலை கேரி பண்ணுவோம். அந்த சிக்னலோட ஃப்ரீக்வன்சி வந்து ஜிகாகட்ஸ் ரேஞ்சில் இருக்கும். ஜிகாகட்ஸ் அப்படின்னா மெகாகட்ஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதில் ஒரு காம்பன்சேட்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் அப்படின்னா PLCC. புரியுதா? ஸோ உங்கள் பாருங்கள், வாய்ஸ் கம்யூனிகேஷன், டேட்டா டிரான்ஸ்மிஷன், ப்ரொடெக்ஷன் சிக்னலிங் அண்ட் கண்ட்ரோல் சிக்னலிங். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அப்படி இல்லை காம்பன்சேட் பண்ணக்கூடிய டிவைஸ் என்ன அப்படின்னா PLCC, தட் இஸ் பவர் லைன் கேரியர் கரண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிக் VAR காம்பன்சேட்டர். ஸோ அதோட டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படிலாம் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL எப்போவுமே ஸ்டேபிள் கண்டிஷன் வந்து XL ஈக்குவல் டு XC, தட் மீன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். XL மீன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், XCனா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். XL ஈக்குவல் டு XC. ஸோ இதான் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக VAR, தட் இஸ் ரியாக்டிவ் பவருங்கிறது வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ ஸ்டேபிளாக நம்மளுக்கு 0ல் தான் இருக்கணும். பட் நம்ம அதிகமான இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ நம்ம இண்டக்டிவ் லோடு அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோம், அப்போ XL வந்து அதிகமாயிரும், XC வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? XCயை வந்து அதிகப்படுத்தணும். XC அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? we are using சீரீஸ் கெப்பாசிட்டர். புரியுது? சீரீஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னா ஷண்ட் கெப்பாசிட்டர். ஸோ யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? XCயை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த XL ரேஞ்சுக்கு கொண்டு வர்றதுக்காக. ஸோ அப்போ இந்த டைமில் நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும்? XC கனெக்ட் பண்ணணும். XC மீன்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரிஸ்டர் சுவிட்ச் கெப்பாசிட்டர். இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், இங்கே ஒரு ரியாக்டர் இருக்கும், ஸோ இங்கே ஒரு இண்டக்டர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்? கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு தைரிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த தைரிஸ்டருக்கு கேட் ஸ்கில் கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனில் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இண்டக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடும். எதுக்காக? in order to improve the value of the capacitive reactance. ஸோ இந்த மாதிரி ஒரு தைரிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி இந்த TSCங்கிறது என்னது அப்படின்னா தைரிஸ்டர் சுவிட்ச் கெப்பாசிட்டர். இந்த TCRங்கிறது என்ன அப்படின்னா தைரிஸ்டர் கண்ட்ரோல்டு ரியாக்டர். ஸோ கண்டிஷனை பொறுத்து இண்டக்டர் ஆட் பண்ணுறதோ கெப்பாசிட்டர் ஆட் பண்ணுறதோ ஒன்று நம்மளோட கண்டிஷனை பொறுத்து இண்டக்டரையோ கெப்பாசிட்டரையோ அந்த லைனில் கனெக்ட் பண்ணணும் in order to compensate the reactive power. புரியுதா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த தைரிஸ்டர் பண்ணுறதுனால தான் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் VAR காம்பன்சேட்டர். ஸோ புரியுதா? ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த தைரிஸ்டர் மூலமாக இந்த லைனில் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா தைரிஸ்டர் சுவிட்ச் கெப்பாசிட்டர். ஸோ இந்த ரியாக்டர், தட் இஸ் இந்த இண்டக்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய தைரிஸ்டர் மூலமாக என்ன இருக்குது? லைனில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தைரிஸ்டர் கண்ட்ரோல்டு ரியாக்டர்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயின் சர்க்யூட். மெயின் சர்க்யூட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய 3 phase AC டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எதில் வரும் அப்படின்னா மெயின் சர்க்யூட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு AC கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். ஸோ இதில் தான் என்ன வரும் அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய செகண்டரி செட் ஆஃப் CT அண்ட் VT. ஸோ இந்த டைப் ஆஃப் லோ வோல்டேஜ் ரேஞ்சில் டீல் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா AC கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ்ங்கிறது என்னது? இட் மெயின்லி டீல்ஸ் ஆன் லோ வோல்டேஜ் AC அண்ட் DC சர்க்யூட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிலரி AC அண்ட் DC பவர் சர்க்யூட்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேரிஸ் ஹை பவர் அட் ஹை வோல்டேஜ்.